ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேவாஸ் குக்கிங் அண்ட் vlog. இன்றைக்கி நம்ம ஒரு பாரம்பரிய உணவான சிமிலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1.5 கப்பு ராகி, வேர்க்கடலை, எள், 1 கப்பு வெல்லம், இப்போது ஏலக்காய். இப்போது 1.5 கப்பு மாவில் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ராகியில் நிறைய சத்து இருக்குது. அது குழந்தைங்கலேருந்து பெரிய வரைக்கும் நல்லா சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். இரும்பு சத்து அது நிறைய இருக்குது. அதனால் அது எல்லோரும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பிசைஞ்சிட்டோம். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஓரமாக எடுத்துடலாம். ஒரு வாணலியில் எள்ளை ஃபஸ்ட் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். எள் நல்லா பொரிய வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, வெடிச்சிருச்சு எள். இது கூட எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எள்ளும் வேர்க்கடலையும் அளவு கூட குறைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, அது நமக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சு. எடுத்துகிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க உருண்டையிலேருந்து ஒன்று எடுத்து நம்ம இப்போ தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பாலித்தீன் பேப்பரோ வாழை இலை எது வேணால் எடுத்து நம்ம தட்டலாம். தட்டி தவா சூடு பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து அதில் போட்டுடலாம். சப்பாத்தி மாவு போட்டு எண்ணெய் விட்டு 2 சைடு நல்லா செவக்கிற அளவு நம்ம இதை சுட்டு எடுத்துக்கலாம். சின்ன வயசில் இது எங்கள் அம்மா செய்யும் போது நாங்கள் உரலில் போட்டு இதை இடிப்போம். அப்போது நாங்கள் சிஸ்டர்ஸ் 3 பேரும் மாற்றி மாற்றி நாங்கள் தான் இடிப்போன்னு சண்டை போடுவோம். அந்த எனக்கு மெமரி தான் இப்போ ஞாபகத்துக்கு வருது. இந்த 2 பக்கம் நல்லா செவக்க விட்டு இதை எடுத்து வச்சிடலாம். மிச்சமாகவே அந்த மாதிரி நம்ம செவக்கடை எடுத்துடலாம். இப்போ இந்த சப்பாத்தி மாதிரி இருக்கிறத பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த வேர்க்கடலையும் எள்ளையும் மிக்சியில் போட்டு ஏலக்காய் போட்டு ஒரு கோரஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுக்கணும். இதோ இந்த மாதிரி குறைன்னு இருக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்த பேட்சாக நம்ம இந்த கேழ்வரகு ரொட்டி அதில் போட்டு இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கோரஸாக அரைக்காமல் நல்லா இதுவாக அரைச்சிக்கணும். இது கூட எடுத்து வச்ச வெல்லத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். ரெண்டும் மிக்ஸ் ஆன பிறகு எள் வேர்க்கடலையும் போட்டு அரைச்சிட்டு இது எல்லாம் ஒரு ஓட்டி எடுத்து கையிலே கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். வெல்லம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது உருண்டை பிடிச்ச உடனே அது நல்லா இழுத்துக்கும். தேவையான அளவு நெய்யை கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா பிடிச்ச ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த உருண்டை சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒன்று டெய்லியும் சாப்பிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். கேழ்வரகு எல்லாரும் உணவில் அடிக்கடி சேர்க்கக்கூடிய ஒரு உணவு. இதை எல்லாரும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாரம்பரியமான உணவு சிமிலி இப்போ தயாராகிடுச்சு.